ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோட சேர்ந்து இருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரணும் பயணம் பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஏனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் பசும்பால் கொடுத்துட்டு போக அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டிக்கு எழுத்ததெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்றைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தாலேயான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணருக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமபிரான் அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலும் இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி எண்ணிக்கை வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திரவாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி 21ஆம் தேதி 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரங்கிறதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல்
21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியில் சுக்கிரன், புதன், ராகு 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய 4-7க்கு உண்டானவர்களும் உங்களுடைய ராசியிலேயே நீச்ச பங்கம் பெறுறார் புத பகவான். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவியிலேயே சிறு பிரிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு பிரிவுன்னா வேலைக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு 4-5 நாள் வெளியூர் போயிட்டு வர்றது, இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதும், தனஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். தேவையற்ற செலவுகளில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். தேவையற்ற செலவுகளில் நீங்கள் உங்கள் பணத்தை போடுவீங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரம் 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 12-12:30 மணி வரலும் இருக்கார். அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 0:03 ஹவர்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். 4ஆம் அதிபதியும் நீச்சபங்கம் பெற்றிருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு நல்லபடியாக இருக்கும். அதை தவிர அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லக்கூடிய 10வது படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ஆட்சி பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா 16ஆம் தேதி கார்த்தாலேருந்து 18ஆம் தேதி 10 மணி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10-10:30 மணி வரலும் இருக்கார். இதனால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 10 மணியிலிருந்து 20ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் அவர் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா குரு பகவானும் பார்க்குறார். அதனால் குரு சந்திர யோகம் அமையிறது. செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாயும் பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. புனர்ப்பு யோகம் சரி பகவான் பார்க்கறதுனால அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறு சிறு தடங்கள் மூலியமாக சிறு வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு பரிமளிப்பு இருக்கும். எந்த ஒரு காரியத்தில் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 20ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 23ஆம் தேதி கார்த்தால 10 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பார்ட்னர் சிறு சிறு விஷயங்களில் ரொம்ப நோண்டி பார்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை சிறிதளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரங்களில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு 7 சனி இருக்குது. அதை தவிர வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் சுற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான பணவரவு மிகுந்த வாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய
தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் விநாயகரை போய் வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி.